பெண்களுக்கு ஒரு அந்தஸ்தை தந்தவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். ஆறாவது குறிப்பு, உண்மை உயிர்த்தெழுந்தது. அன்பானவர்களே, அன்றைக்கு அந்த ரோம போர்ச்சவர் சொன்னார்கள், அவர்கள் சிஷ்யர்கள் திருட்டுத்தனமாக களவாடி கொண்டு போய்விட்டார்கள். அவர்கள் தங்கள் அந்த காவலாளிகளுக்கு பணத்தை கொடுத்து தாங்கள் என்ன சொல்லுகிறோமோ அன்றைக்கே லஞ்சம் இருந்தது, அன்றைக்கே ஊழல் இருந்தது. ஆனால் அன்பானுடைய ஊழல் தோற்றது, உண்மை வென்றது. கிறிஸ்து தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அன்பானவர்களே, இயேசு அவரை நோக்கி சொன்னார், நீங்கள் போய் என் சகோதரருக்கு சொல்லுங்கள். நான் சொல்ல வந்த வார்த்தை உண்மை உயிர்த்தெழுந்தது. ஏழாவது குறிப்பு, விசுவாசம் உயிர்த்தெழுந்தது. 9ஆம் வசனத்தை படிக்கிற கேளுங்கள். அவர்கள் அவருடைய சிஷ்யருக்கு அறிவிக்கிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இதுவரைக்கும் விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, அதாவது எதிர்பார்ப்பு இல்லை. இது சொல்கிறது, அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ஒரு புதிய விசுவாசம், ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய மாற்றம். அன்பானவர்களே, 8வது குறிப்பு, ஒரு புதிய கட்டளை. இதுவரையும் அவர் சொன்ன வார்த்தை, அன்பு கூறுவாயாக, கீழ்ப்படிவாயாக, பிறனை நேசிப்பாயாக. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஒரு புதிய கட்டளை. அந்த புதிய கட்டளை என்னவென்றால் 19ஆம் வசனம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அன்பானவர்களே, ஒரு புதிய கட்டளை. இதுவரைக்கும் சொல்லாத ஒரு வார்த்தை ஆண்டவரே செய்ய முடியும். ஆனால் ஒரு புதிய கட்டளையை தம் சிஷ்யர் கொடுத்தார். அது என்ன கட்டளை? உலகெங்கும் போய். அப்படியானால் அன்பானவர்களே, இயேசு அவள் அனுப்பும் போது பணத்தை தரவில்லை, அன்பானவர்களே, வாகனங்கள் தரவில்லை, உபகரணங்களை தரவில்லை. அவருடைய வார்த்தையிலே, அவருடைய வாக்கு தத்தத்திலே எல்லாம் இருக்கிறது. போ என்று சொன்னவர் அதற்குரிய எல்லாதமான கிருபைகளையும் அதற்குரிய வாக்கு தத்தங்களையும் தந்து அவளை அனுப்பினார். ஒரு புதிய கட்டளை. எங்கே போ சொல்லுகிறார்? உலகெங்கும். பணம் தந்தாரா? வாகனங்களை தந்தாரா? வசதிகளை தந்தாரா? பட்டப்படிப்பு தந்தாரா? இல்லாவிட்டால் இன்றைக்கு தேவையான ஒரு டாக்டரேட், அல்லாவிட்டால் பிஷப், மாடரேட்டர், இவைகள் கொடுக்கவில்லை. அவர் சொன்னார், நீங்கள் போங்கள், எங்கே? அறியப்படாதே, தேடப்படாதே, அறிந்து கொள்ளப்பட முடியாதே ஜனங்களிடத்தில் போங்கள். சொன்னவர் அதை நிரூபித்தார். ஒரு புதிய கட்டளை. 9வதாக ஒரு புதிய வாக்கு தத்தம். இந்த வேதம் முழுவதும் ஏராளமான வாக்கு தத்தங்கள். வேதமே வாக்கு தத்தங்களால் நிறைந்த ஒரு புஸ்தகம். ஆனால் இங்கே சொல்லுகிற வார்த்தை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் முடிய பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்.